புதுக்கோட்டை புவனேஸ்வரி. குழந்தைகளுக்கு ஸ்தனங்களிலிருந்து பால் கொடுப்பவள் தாய். இந்த புவனங்கள் எல்லாம் அம்பாளுடைய குழந்தைகள். சூரியன், சந்திரன் என்ற 2 ஸ்தனங்களை கொண்டு அவற்றின் கிரணங்களினால் இந்த லோகத்தை அம்பிகை காக்கிறாள். அவள்தான் தேவி புவனேஸ்வரி. புவனேஸ்வரி கால வெள்ளத்தில் புவனங்களை பூக்கச் செய்தவள். இப்புவனங்களை நிரப்ப பசு, பறவை, மிருகம், பாம்பு, மனிதன் என்று அனைத்து உயிரினங்களும் தோன்றிவிட்டன. இவைகளுக்கு உருவங்களும் பெயர்களும் இவளால் தான் வந்தது. அவர்களை ஆளும் புவனேஸ்வரியாக இவள் ஆனாள். முன்னொரு காலத்தில் 100 ஆண்டு காலம் மழையே பொழியாமல் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. முனிவர்கள் புவனேஸ்வரியை வழிபாடு செய்தனர். ஸ்ரீ புவனேஸ்வரி அவ்விடம் தோன்றி தன் 100 கண்களால் முனிவர்களுக்கு வேண்டிய வரம் கொடுத்தாள். அதனால் அவளுக்கு ஷதா என்ற பெயர் ஏற்பட்டது. மழை பொழிய வைத்து பஞ்சம் நீங்கும் வரை உயிர்களின் உடலில் நிலைப்பதற்கான உணவுப் பொருளை தன் உடலிலிருந்து கொடுத்து புவனேஸ்வரி மாதா சாக்கம்பரி என்ற பெயரை அடைந்தாள். உத்கலம் என்பது இப்போதுள்ள ஒரிசா மாநிலம். அங்கு புவனேஸ்வரம் என்றே அம்பிகையின் பேரில் ஒரு நகரம் இருக்கிறது. இங்கு அம்பிகை கோபாலினியாக, அதாவது பசுக்களை மேய்ப்பவளாக விளங்குகிறாள். இங்கு நாம் காணவிருப்பது தமிழக மாவட்டத்து தலைநகரங்களில் ஒன்றான புதுக்கோட்டையில் கொலுவீற்றிருக்கும் புவனேஸ்வரியே ஆகும். ஸ்ரீ ஜட்ஜ் சுவாமிகள் என்று அழைக்கப்படுபவர் ஸ்ரீமத் சதாசிவ பிரம்மேந்திரரே ஆவார். ஜட்ஜ் சுவாமிகள் கோதாவரி தீரம் தவளேஸ்வரத்தில் பிறந்தவர். இளமையிலேயே வடமொழியிலும் தெலுங்கிலும் பாண்டித்யம் பெற்றிருந்தார். சென்னையில் சட்டப்படிப்பு படித்து தேறி வழக்கறிஞர் ஆனார். இவர் தொழிலில் புகழ்பெற்று திருவாங்கூரின் நீதிமன்றத்தில் நீதிபதியாக அமர்த்தப்பட்டார். ஒரு வழக்கில் எதிரி குற்றவாளிதான் என்று சந்தர்ப்ப சாட்சியங்கள் எல்லாம் தீர்மானிக்க செய்துவிட்டன. அவன் என்னமோ நிரபராதிதான் என்பது நீதிபதியின் மனதில் தோன்றியது. சட்டப்படி குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். நிரபராதிக்கு மரண தண்டனை விதித்தால் தன் குடும்பம் என்ன ஆகும் என நீதிபதி யோசிக்கலானார். அக வாழ்க்கைக்கும் புற வாழ்க்கைக்கும் இடையில் சிக்கி தவித்து தம் பதவியை உதறுகிறார். அத்துடன் பந்தம், பாசம், பற்று எல்லாவற்றையும் உதறுகிறார். மேலும் தனக்கென்று ஒரு ஆடையும் கூட வேண்டாம் என்று உதறிவிடுகிறார். தில்லையம்பலத்தில் கனவு கண்டதற்கெனங்க ஞான குருவை தேடி காலத்தியை நோக்கி சென்றார். இறைவன் அருள் செய்த காலத்தி மலையில் இவருக்கு குருநாதன் கிடைக்கிறார். அங்குள்ள குகையொன்றில் ஸ்ரீமத் ராமகிருஷ்ண பிரம்மேந்திர சுவாமிகள் தங்கியிருந்தார். அவர் இவருக்கு தீட்சை அளித்து நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரம் சமாதியை தரிசிக்க அனுப்பினார். அங்கு சில காலம் தங்கியிருந்த பின் குற்றாலமலை காடுகளையே இவர் தன் இருப்பிடமாக கொண்டார். இவர் வெளி உலக தொடர்பே அற்று இருந்தார். அது சமயம் ஸ்ரீமத் சுயம் பிரகாஷ பிரம்மேந்திரர் இவரை வந்து அடைந்தார். கடைசி காலத்தில் ஜட்ஜ் சுவாமிகள் புதுக்கோட்டையை தன் இருப்பிடமாக கொண்டார். பல்லவன் குளம் வடகரையில் உள்ள சமஸ்கிருத பாடசாலையில் தான் இவர் தங்கியிருந்தார். தினமும் காலையில் பிரம்ம சூத்திரத்திற்கு ஆதிசங்கரர் செய்த பாஷ்யத்தை விளக்கி வந்தார். இவர் 1908 புதுக்கோட்டையில் சமாதி அடைந்தார். இந்த சமாதியில் தான் இப்போது புவனேஸ்வரி அதிஷ்டானம் அமைந்துள்ளது. இந்த அதிஷ்டானம் ஏதோ சாதாரணமான இடம் என்று நினைக்க வேண்டாம். இங்கு ஒரு பெரிய பிரம்ம ஞானி சமாதி கொண்டிருக்கிறார். சேந்தமங்கலம் ஆலயத்தை விட இது இன்னும் பெரிதாகி விளங்கப் போகிறது. இதன் புகழ் நாடெங்கும் பரவ போகிறது. இந்த இடத்தில் வந்து வழிபடுபவர்களுக்கு எல்லாவித கோரிக்கைகளும் நிறைவேறும். இங்கு வருபவர்களுக்கு ஆத்ம சாந்தி கிடைக்கும். இவ்விடத்திலேயே முன்பு கூறிய புவனேஸ்வரி எழுந்தருளி இருக்கின்றாள். புவனங்களை காக்க வேண்டும் என்ற நோக்குடன் இருக்கின்ற புவனேஸ்வரியிடம் நாம் வேண்டும் வரம் கேட்கலாம். எந்த தாயும் தன் குழந்தைகளுக்கு கொடுக்க மாட்டேன் என கூறமாட்டாள். எனவே இங்குள்ள புவனேஸ்வரியும் நாம் வேண்டுவனவற்றை கொடுப்பாள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.